ஹாய் ஹலோ கைஸ், புதுசாக ஒரு ஃபிஷ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். இதோ இவன் தான் அவன். ஸோ இவன் பேர் வந்து ஆல்பினோ செனகல். ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு நான் ஆசையாக இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது, அதனால் கப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து என்ன டேங்க்கில் நம்ம விட போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அந்த டேங்க்கில் தான் விட போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக நம்ம கவரோடு தூக்கி அப்படியே போட்டோம். ஸோ எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டேங்க்கில் போட்டவொடனே அவன் வந்து அமைதியாகவே இல்லை, ஒரே இந்த சைடு அந்த சைடுன்னு ஓடிட்டே இருந்தான். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல கைஸ், அதுக்குள்ளே இந்த சைடு அந்த சைடுன்னு அப்படியே கவர்லேருந்து எகிரி குடி திறந்து விடறா அப்படின்ட்டு அந்தளவுக்கு வந்து ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். சரி, ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகல, ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்புறம் ஒரு வழியாக அந்த கவரை கிழிச்சு அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அவன் பாருங்கள், அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெளியே வருவான்ட்டு பார்த்தீங்களா. ஸோ வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து கீழே போயிட்டான். கீழே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தான். ஸோ எனக்கு என்ன பயம்னா, ஃப்ளவரானுக்கும் இதுக்கும் சண்டை வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், ரெண்டுமே அடிச்சுக்கோங்களான்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இது வந்து தனியாக விடணுமா இல்லை ஃப்ளவரான் கூட விடலாமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஃபிஷ்க்கு வந்து ஒரு நேம் வைக்கல, அதுவும் நீங்களே வச்சுருங்க கைஸ், ஓகேங்களா. ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நேம் வச்சுருங்க. டேக் கேர் பாய்.